ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கறி மசாலா, எண்ணெய், அரை மூடி தேங்காய், காடை முட்டை ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த காடை முட்டை ரொம்ப ஹெல்த்தி. எல்லா முட்டையோட இந்த முட்டை ரொம்ப ஆரோக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரை மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு காஞ்சனும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் பொரிய விட்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக அறுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 பச்சை மிளகா, தேவையான அளவு கல் உப்பு, 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இந்த கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் போடுங்க. இந்த கறி மசாலா தூள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலே செய்கிறாங்க. எல்லா மசாலாவும், கறி மசாலா, குழம்பு மசாலா எல்லாமே செய்கிறாங்க. இதில் ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வதங்கணுன்னு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் அதில் போட்டு நல்லா கலரி விட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னா வேக வச்சு இந்த அவிச்ச முட்டையை காடை முட்டையை அதில் போட்டு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டிங்கனாக்கா அருமையான சூப்பரான ஹெல்த்தியான காடை முட்டை குழம்பு ரெடி.